ஐஐடி மெட்ராஸ் சார்பில் வேதியியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற மருத்துவர் பிரைன் கோபல்கா பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள மியூசிக் அகாடமி வளாகத்தில் ஐஐடி மெட்ராஸ் சார்பில் வேதியியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற மருத்துவர் பிரைன் கோபல்கா பங்கு பெறும் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரைன் கோபல்கா என்பவர் மேற்கொண்ட புரத ஏற்புகள் தொடர்பான ஆராய்ச்சிக்காக 2012ஆம் ஆண்டு வேதியியல் துறையில் நோபல் பரிசு பெற்றார். தற்பொழுது பிரைன் கோபல்கா ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பிரிவில் மூலக்கூறு மற்றும் செல்லுலார் உடலியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பிரைன் அவர் மருத்துவராக இருந்து விஞ்ஞானி ஆகிய அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி தொடர்பாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் பேசிய பிரைன், மேடை உலகம் முழுவதும் திறமை மிக்க பல்வேறு இந்திய விஞ்ஞானிகள் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாகவும் இந்தியாவுக்கான பல்வேறு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் தற்பொழுது அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் கூட பெற்ற வெற்றிகளை விட அதிகமான தோல்வியை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மாணவர்கள் எந்தவிதமான மன அழுத்தமும் இல்லாமல் அவர்களது இலக்கினை நோக்கி கடும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரைன் கோபல்கா பதிலளித்தார். பிரைன் ஆராய்ச்சியின் மூலம் 40 முதல் 50% மருந்துகள் பயன்பாடுகள் சாத்தியமாகி இருப்பதாக மெட்ராஸ் ஐஐடி மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். இது ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். ஐஐடி மெட்ராஸ் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது சீனியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நொபெல் லாரட்ஸை கூட்டின்னு அவங்கக்கிட்ட பேச வச்சு அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணி ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை இன்டியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீரீஸ் போட்டிருக்கோம். இது தேர்ட் இன் திஸ் சீரீஸ். நொபெல் லாரட் பிரைன் கோபல்கா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லிவிங் சயின்டிஸ்ட். அவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கார். அவர் கொஞ்சம் யங் ஏஜ்லேயே ஆக்சுவலாக நொபெல் ப்ரைஸ் வாங்கினார். 55 வயசுலேயே அவர் நொபெல் ப்ரைஸ் வாங்கினார். அவருடைய ஒர்க்குனால இன்னைக்கு 40% 50% ஆஃப் த ட்ரக்ஸ், நம்ம மருந்துகள் அவருடைய ஒர்க்குனால நம்மளுக்கு பாசிபிளாக இருக்குது. வாட் இஸ் கால்ட் அஸ் ஜிபிசிஆர்ஸ்ன்ற ஏரியாவில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய குழந்தைகள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அவர் நல்ல பொறுமையாக ஆன்சர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்களுடைய ஆசை என்னன்னா, அட்லீஸ்ட் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அப் குட் ரிசர்ச். அதனால் நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு பயனும் பெருமையும் வரும்னு நாங்கள் நம்புகிறோம்.